சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. உயிர் வியாபகமானது என்பது நாம் அறிந்ததே. அப்படி வியாபகத்தன்மை கொண்ட உயிரை எப்படி ஒரு உடலில் பொருத்த முடியும் என்பதை ஸ்படிகமலை, அக்னிமலை என்ற 2 மலைகளை கொண்ட இன்றைய திரிபதார்த்த சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் ஸ்படிகமலையை பார்க்கலாம். ஸ்படிகம் எப்படிப்பட்டது? ஒளிரும் தன்மை கொண்டது. ஸ்படிகத்தின் ஒளி எப்படிப்பட்டது? பற்றும் தன்மை கொண்டது. ஸ்படிகத்தின் அருகே எந்த வண்ணத்தை காண்பித்தாலும் அந்த வண்ணத்தை பற்றி கொண்டு அதை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது இல்லையா? இதில் ஸ்படிகமலை அப்படிங்கிறது உயிரையும், ஸ்படிகத்தின் ஒளி என்பது ஆண்மை ஞானத்தையும், வண்ணம் என்பது மாயா காரியமான உடலையும், வண்ணத்தை காட்டுபவன் என்பது இறைவனையும் குறிக்கின்றது. ஸ்படிகமலையானது எந்த பக்கத்தில் வண்ணத்தை காண்பித்தாலும் பற்றி கொள்வது போல எல்லா புவனங்களிலும் வியாபகமாக இருக்கும் உயிருக்கு இறைவன் எந்த புவனத்தில் உடம்பை கொடுத்தாலும் அந்த புவனத்திலேயே பற்றி கொண்டு அறியும். அடுத்து அக்னிமலை. அக்னியின் ஜுவாலை சுடும் தன்மை கொண்டது. அக்னிமலையின் அருகே பஞ்சை கொண்டு போனால் என்ன ஆகும்? பஞ்சு பற்றி கொள்ளும் இல்லையா? அக்னிமலையின் எந்த புறத்தில் பஞ்சை கொண்டு போனாலும் பஞ்சு பற்றி கொள்ளும். இதில் அக்னிமலை என்பது உயிரையும், அக்னியின் ஜுவாலை ஆண்மை ஞானத்தையும், அக்னியின் சுடும் தன்மை ஆண்மை ஞானத்தின் அறியும் தன்மையையும், பஞ்சு என்பது மாயா காரியமான உடலையும், பஞ்சை பற்ற வைப்பவன் என்பது சிவனையும் குறிக்கின்றது. அக்னிமலையானது எப்படி எந்த புறத்தில் பஞ்சை கொடுத்தாலும் பற்றி கொள்கிறதோ அதுபோல எல்லா புவனங்களிலும் வியாபகமாக இருக்கும் உயிருக்கு இறைவன் எந்த புவனத்தில் உடம்பை கொடுத்தாலும் அந்த புவனத்திலேயே பற்றி கொண்டு அறியும். திருச்சிற்றம்பலம்.